மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபோக்லோர் சென்னை வட்டார வழக்கில் இருக்கக்கூடிய இந்த கானா பாடல் பற்றி ஒரு 2-3 செய்திகளை கவனிக்கலாம் வாங்க. குறிப்பாக இன்றைக்கி நம்ம கானா வினோத் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். பிக் பாஸில் வந்து மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகிட்டார். அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, அதே நேரத்தில் நான் எம்ஃபில் பண்ணும்பொழுது 2014 to 15 அந்த காலகட்டங்களில் கானா வினோத் ஐயாவுடைய பாடல்கள்லாம் மேற்கோள் காமிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் வந்து, இந்த லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்டாதுன்னு ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதில் வர லைன் பார்த்திங்கன்னா, வளைவில் முந்துகிற வாலிபனே கேளடா, நேரம் சரியில்லைன்னா ரோஜா பூ மாலடா, அழகாக இருக்கும் பொண்ணை கண்டா பைக்கை ஸ்பீடாக ஓட்டாத, அந்த பொண்ணு கொஞ்சம் சிரிச்சு போட்டா ஃப்ரண்ட்டு போட்டு காட்டாத, ஓட்டும்போது நல்லா இருக்குண்டா, உன்னை தூக்க ஆம்புலன்ஸ் வண்டி பறக்குண்டா, தலையில் ஹெல்மெட்டை போடு, இல்லைனா உன்னை சுற்றி சாக் பீஸு கோடு. ஒரு ஆக்சிடெண்ட்டு அவேர்னஸ்க்கான ஒரு அற்புதமான பாடல். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. அடுத்த பாட்டு பார்த்திங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டு பற்றி, சிக்கன் ரைஸ் பற்றி எழுதின வரி. இந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ் வாங்க போகிற மைண்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாவது மாறும். அஜின 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 மோட்டா, சாப்பிட்டியன்னா சீக்கிரமாக எக்ஸ்ரே போட்டா, தத்தத்தாரேன்னு வரும். வயிற்றுல நோவு, சீக்கிரம் சாவு, ஃபாஸ்ட்டு ஃபுட்டில் சாப்பிட்டியன்னா வாங்கிடும்டா காவு. போலீஸ் வந்து மூட சொல்லும் பாஸ்புட்டு கடைய, அப்போ போனால் கூட எத்து கொடுப்பான் 65 தொடைய. ராஜா போல காத்துன்னு இருக்குது வீட்டில் சோறு, அதை மறந்து புட்டு வாங்க போகிற ஹோட்டலு சோறு. சிக்கன் ரைஸ் பற்றி அவர் பாடின அந்த பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த ரேஸ் ஓட்டுறாங்கல்ல, ஆணவத்தில் இந்த முறைப்படி ஓட்டுற ரேஸ் பற்றி இல்லை, இந்த ரோட்டில் சும்மா ஒரு பந்தா காட்டை ஓட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு எழுதின பாட்டு பாருங்கள், அவேர்னஸ்ஸு. ஆசைப்பட்டு ரேஸை ஓட்டி அசோக் லைன்ல லாரி கீழே அனாமத்தா சாவுறீங்கோ, கானா வச்சுட்டு போகிறீங்கோ, தூங்கும்போது எழுப்புறீங்கோ, மாசண்டீவு கூட கட்டவில்லையே நண்பா, அதுக்குள்ளவும் வீட்டில் தென்னை ஓலையே, ஆணவத்தால் ரேச ஓட்ட போடுற போட்டி, ஆணவத்தால் ரேச ஓட்ட போடுற போட்டி, கண்டெய்னர் கீழே போய் மாட்டிக்கினா கொட்டிடும் போட்டி, ஆசைப்பட்டு ரேச ஓட்டி அசோக் லைன்ல லாரி கீழே அனாமத்தா சாவுறீங்கோ, கானா வச்சுட்டு போகிறீங்கோ. இந்த மாதிரி அவருடைய பாடல்கள் வந்து நகைச்சுவையாக இருக்கும், விழிப்புணர்வாக இருக்கும். அண்மையில் கானா கலைஞர்கள்கிட்ட அவர் சொன்ன விஷயம், இந்த அசிங்கமான வரிகள் வர்றது, ரவுடிசத்தை என்கரேஜ் பண்ணுறது, போதைப் பொருளை என்கரேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான பாடல்களை நீங்கள் பணம் கொடுத்து உங்களை பாட சொன்னால் கூட